இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கார்டன் சொல்லிட்டு நிறைய இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம ஏன் இங்கே பண்ணணும்? நம்ம தான் நிலமே இருக்குது, நிலம் இல்லாதவங்களுக்கு தான் வெர்டிக்கல் கார்டன். பட் நாம ஏன் பண்ணணும்? அதுவும் இருக்கு, உங்களுடைய மகசூலை அதிகப்படுத்துறதுக்காகவும் இருக்கு. இப்போ ஒரு அதனுடைய உயரம் எவ்வளோ இருக்கு? அப்போ அந்த கொடி கீழே படர்ந்திருந்தா அந்த 5 அடி கீழே எடுத்துருக்குமா? வேற பண்ண முடியாதா? அப்போ அந்த 5 அடி நான் மேல உயர்த்திட்டேன்னா அதுக்கு பக்கத்துல வேற காய்கறி நான் பண்ணுவேன். அப்போ 1 ஏக்கர்ல பண்ற ஒரு காய்கறியை, அதாவது 4 ஏக்கர்ல பண்றத 1 ஏக்கர்ல பண்ணலாம், நம்மளுடைய மகசூல் அதிகப்படுத்துறதுக்காக. அப்ப என்னென்ன பொருள் நம்ம அதில் ஏற்றலாம்? நீங்க நேரா கொடுத்துறீங்க. அப்ப 4 மடங்கு எடுக்கிற இடத்த ஒரே இடத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுல ஊடு பயிர மறையும் கொண்டு வரலாம். கீழே இருக்கிற இடத்த மேலே வந்து பந்தல்ல ஏற்றும் பொழுது செடி வகைகளும் கிழங்கு வகைகளும் 3 விதமான காயை ஒரே இடத்துல பண்ணலாம். அப்ப 3 விதத்தை நீங்க பண்ணும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே 3 மடங்கா உங்களுக்கு உற்பத்தி மாறிடுது. கீழே படர வேண்டிய இடத்துக்கு பதிலாக நீங்கள் மேலே கொடுக்கும்போது உங்களுடைய இடத்த நீங்கள் அதிகமாக, அதாவது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால, சிறப்பாக பயன்படுத்துறதுனால இன்னும் 1 மடங்கு உங்களுக்கு கூடுதலாக வந்து மகசூல் வருது. அதனால தான் நம்ம இதை வந்து சிம்பிளாக என்ன சொல்கிறோம்னா 4 பண்ணுற இடத்துல 1 பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த நெட்டே போதுமானது. ஆமாம், இது வந்து என்னன்னா மறுபடியும் வந்து நம்மளுடைய முதலீட்டை பொறுத்து தான். இப்போ இதுவே என்னால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முதலீடு பண்ண முடியும்னா அந்த டைமண்ட் செயின் லிங்கை வாங்கி போட்டுட்டேன்னா கொஞ்சம் கூடுதலாக ஆண்டு காலம் வரும். இதுனா ஒரு 3 வருஷத்துல மக்கிடும், மறுபடியும் நான் முதலீடு பண்ணணும், அவ்வளோதான். ஏன் அதுக்கு அந்த சிறகு அவரை பந்தல் பார்த்துருப்பீங்க, மெட்டல் போஸ்ட் வச்சிருப்பேன், இரும்பு கம்பி. முன்னாடி எல்லாம் நம்ம மூங்கில் தான் போட்டுட்டு இருந்தோம். மூங்கில் வருஷத்துக்கு ஒரு முறை மக்கிடும். அதுக்கு ஆள் கூலி போட்டு மரத்தை வெட்டி மறுபடியும் பந்தல் போடுறதுக்கு பதிலாக நம்ம இதை மாதிரி ஒரு முதலீடுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ செலவை குறைக்கும். ஸோ எப்படி எந்த ப்ராக்டிஸ்க்கு போனாலும் செலவை கம்மி பண்ணும். உங்ககிட்ட நிறைய மூங்கில் மரம் இருக்கு, பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஆள் வெட்டணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கான கூலி இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து ரீஜெனரேட்டிவ் ப்ராக்டிசஸில் நம்ம அதையும் பயன்படுத்துகிறோம். ஒரு பேலன்ஸ்டான ஒரு முறையில் தான் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு. இப்போ நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபுல்லாகவே பூசணி படர்ந்துருக்கு. ஆனால் இதுக்கு இடையில பண்ணக்கூடிய காய்கறிகள் இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ இதில் பூசணியும் நமக்கு மகசூல் வந்துட்டுருக்கோம், நமக்கு அந்த புளிச்சக்கீரை காயும் நமக்கு மகசூல் கொடுத்துட்ருக்கோம், பக்கத்தில் வெண்டைக்காய் கொடுத்துட்ருக்கோம், வந்துட்டுருக்கோம். இதுக்கு இடையில இஞ்சி போட்டிருக்காங்க, இஞ்சியும் நமக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனுடைய வளர்ச்சி அது எந்த இதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இப்போ 4 பயிர்கள் இங்கே உங்களுக்கு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அந்த இடத்துல வரக்கூடிய 4 பயிரோடைய மகசூலும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ எந்த ஒரு இதுவும் பாதிக்கும் ஏற்படுத்தாது. இங்கே இருக்கக்கூடிய சூழலியல் எப்படி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி, அந்த பல்லுயிர் இது எப்படி இருக்குது பார்த்துங்க, சிறப்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும் எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்க 4 வலை போட்டிருக்கோம். இதனுடைய படரக்கூடிய தன்மை எவ்வளோ? இப்போ இந்த இடத்துல இது 6 மீட்டர் தான் ஆகலாம். ஆனால் இதை நான் இயல்பாக வந்து பந்தல் போட்டிருந்தா எவ்வளோ இடம் வந்துருக்கணும்? 10 மீட்டர். இதை விட 4 மடங்கு நமக்கு தேவைப்படும். ஆமாம், ஆனால் நான் ஒரே இடத்துல முடிச்சிடறேன். அப்போ என்னுடைய மகசூல் வந்து இங்கே கூடுதலாக கிடைக்கும். இப்போ இதில் என்னன்னா இது வந்து லாங் பீன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் பீன்னு சொல்லுவாங்க. அந்த பொரியல் தட்டை வகை சொல்லிட்டு இப்போ சாதாரணமாக ஒரு வலைக்கு இந்த நீட்டுக்கு சாதாரணமாக 5 கிலோ நான் எடுப்பேன். அப்போ 4 பெட்டில் நம்ம இந்த எடுக்கும்போது 20 கிலோ வந்துடுதுங்களா? ஆனால் நம்ம அங்கே என்ன பண்ணோம், ஒரு வயலுக்கு 5 கிலோ தான் நம்ம வரும்னு கணக்கு பண்ணுவோம். அப்போ அந்த மகசூலை கூட்டுறதுக்கு இந்த ஒரு முறை. திருப்பி நாளைக்கு இது தேவையில்லைன்னா நான் அப்படியே எடுத்துட்டு சுருட்டி வச்சுக்கலாம், தேவைப்படுற இடத்துக்கு எடுத்து போயிட்டே இருக்கலாம். அப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு செடி வகை போட்டுக்கலாம், கிழங்கு வகை போட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணிட்டே இருக்கலாம். இடம் சேமிப்பு எல்லாமே ஆமாம் ஆமாம். ஸ்ப்ரிங்க்லர் வந்து சிறப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரத்துக்கு வந்து உங்களுக்கு மகசூல் வந்து ஆரம்பத்தில் கிடைக்காது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கொடி எந்த அளவுக்கு வந்து லேட்டரல் பிரான்ச்சஸ் உங்களுக்கு கொடி ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்க்லருடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான துளிகளாக போகும். அப்போ பூக்கள் வந்து பாதிக்கப்படாது. நம்ம என்ன மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணுறோம்னு ஒரு இது இருக்குது. இது வந்து 1 மணி நேரத்துக்கு 120 லிட்டர் தண்ணி கொடுக்கும். சரிங்களா? சொட்டு நீர் போட்டிங்கன்னாக்கா சாதாரணமாக ஒரு 2 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு கொடுக்கறதுலேருந்து கூடுதலாக நமக்கு எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். சரிங்களா? அப்போது எங்களை பொறுத்த வரைக்கும் நீரை வந்து சரியாக பயன்படுத்துறதுல இது வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு
பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணி உங்களுக்கு சொட்டு நீர் மூலிமா கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 மீட்டர், இந்த பக்கம் 3 மீட்டர், அப்போ என்ன ஆச்சு 6 மீட்டர் ஃபுல்லாக உங்களுக்கு இது கொடுக்குது. அப்போ 120 லிட்டர் தான் 1 மணி நேரத்துக்கு கொடுக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பரப்பளவை 120 லிட்டரில் நீங்கள் கம்மி பண்ண வகுத்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீரோட தண்ணி கம்மியாக தான் இது கொடுக்குது. ஆனால் சிறப்பாக பயன்படுத்தும். இப்போ இதுங்களுக்கெல்லாம் இடுபொருள் என்ன கொடுக்குறீங்க? இதுங்களுக்கெல்லாம் இடுபொருள் வேற ஜீவாமிர்தம் கொடுக்கலாம், தேவைப்படும் போது நீங்கள் கொடுக்கலாம். அதாவது நான் எதையுமே வந்து கொடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இது போதுமானது, எனக்கு திருப்தி இல்லை நான் கூடுதலாக கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஜீவாமிர்தமோ இல்லை பஞ்சகவ்யாவோ இல்லை கன ஜீவாமிர்தமோ நீங்கள் எதை வேணால் கொடுக்கலாம். உங்களுக்கு எது வந்து திருப்தி கொடுக்குதோ நீங்கள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சப்ளிமெண்ட், கூடுதலோட உங்களுக்கு பத்தலன்னு நினைக்கும் போது நீங்கள் கொடுக்கலாம். பட் இதுவே வந்து அவங்களுக்கு வந்து சஸ்டைனபிள் எல்லாமே இதெல்லாம் வந்து மீள் உருவாக்க முறை, ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி அதனுடைய வேலைகளை நடத்திட்டே இருக்கும். எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் மோஸ்டா. அதாவது என்னன்னா நம்மளுடைய நீர் ஆதாரத்துக்கு புரிஞ்ச மாதிரி முதல்ல எங்களுக்கு ரொம்ப வறுமையான ரொம்ப கடுமையான இடம், வறட்சி தான இடம், தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால நாங்கள் சொட்டு நீர் போட்டிருக்கோம். மூடாக்கு போடுறதுனால அந்த சொட்டு நீருமே வந்து சிறப்பாக பயன்பட்டு இருக்கு. ஆனால் இதுலேயே வந்து ஸ்ப்ரிங்க்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே, அதெல்லாம் அந்தந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, சில இதெல்லாம் மழைக்கு ஏற்ற மாதிரி மழை காலத்தில் எதெல்லாம் நல்லா வளர்ந்து வருதோ அதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் சிறப்பாக செயல்படும். எங்களை பொறுத்த வரைக்கும் கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்க்லர் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்தீங்கன்னா நோய் தாக்குதலாக இருக்கட்டும், பூச்சி தாக்குதலாக இருக்கட்டும் குறைச்சிடலாம். அதாவது சிறப்பான முக்கியமான விஷயங்கள் என்னன்னா காய் தொலைப்பான் இருக்கு பாத்தீங்களா, அதை கட்டுப்படுத்தணும்னா ஸ்ப்ரிங்க்லர் போட்டுறீங்கன்னா முதல் கட்ட பாதுகாப்பு அதுதான். சாயந்தர நேரங்களில் நீங்க தண்ணியை தெளிப்பான் மூலியமா கொடுக்கறது மூலியமா அதுல வரக்கூடிய பூச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பூச்சி தான் வந்து உட்காரும். சரிங்களா, அந்த பூச்சி தண்ணி இருந்துச்சுன்னா அந்த சிறகு ஓட்டிக்கிட்டு அது அடுத்த நிலைக்கே போகாது, அங்கேயே கண்ட்ரோல் ஆகிடும். அப்படியே முட்டை வச்சிருந்தாலும் தெளிப்பு மூலியமா அந்த முட்டை கீழே விழுந்துடும். ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமலே வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த சிலந்தின் ஒன்று வந்து கொடுக்கட்டும், அது கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாம் வந்து அது மூலிமா பாய்ச்சல் முறையிலே நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நேரடியாக நீங்கள் போய்ட்டு பார்வையிடுறது மூலிமா கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஊடுபயிராக பண்ணுறது மூலிமா அதனுடைய வளத்தை நீங்கள் கூட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பராமரிச்சுக்கலாம். இது வந்து விதையா நைட்ரஜன் மட்டும்தான் கொடுக்கும். பாஸ்பரஸ் கொடுக்கணும்னா மஞ்சள் வண்ணம், ஆரஞ்சு வண்ணம் பூக்கக்கூடிய பூக்களில் நீங்கள் நிறைய பயிரிடணும். ஆமாம், அது மூலிமா உங்களுக்கு கொடுத்துரும். காய்ஞ்ச பொருளை நீங்கள் எரித்து சாம்பல் பயன்படுத்தினீங்கன்னாக்கா உங்களுக்கு பொட்டாசியம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இயற்கையான முறையில் உங்களுக்கு இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நம்ம சாண்ட்விச் எல்லாம் வைக்கிற ஒரு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது கேஷ் க்ராப், உங்களுக்கு நல்ல விலை போகக்கூடிய ஒரு பயிர். அதாவது பகுதிக்கு ஏற்ப மாதிரி நம்ம போய்க்கணும். என்னுடைய பகுதிகளில் இதெல்லாம் வியாபாரம் ஆகுமா ஆகாதான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பயிர் பண்ணணும். இப்போ இங்கே தேவை இருக்குது, ஸோ அதனால் நம்ம இந்த பயிர் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு 10 கிலோ அறுவடை பண்ணி கொடுத்துருக்குறேன். சரிங்களா, எனக்கு சாதாரணமாக கிலோ 120 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆச்சு இப்போது? ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். இதில் எதெல்லாம் பணப்பயிர் குறைவாக உற்பத்தி பண்ணாலும் எனக்கு லாபம் அதிகமாக தரும், எது அதிகமாக தேவைப்படுது அது அந்த மாதிரி வந்து ஒரு நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து பிளானிங்குள்ளே வரணும். இப்போ இந்த அறுவடைன்னா எந்த லீஃப் அறுவடை முழுசாக அந்த செடியை அறுத்துருவோம். இன்னைக்கு இதை அறுத்துருக்காங்க பாருங்க. ஓ, அது ஃபுல்லாக செடி. ஆமாம், திருப்பி வைக்குமா? பாலக்கு வந்து இலையா நீங்கள் பண்ணீங்கன்னா திருப்பி வந்துட்டே இருக்கும். இவங்க அப்படி கிடையாது. இவங்களை நீங்கள் இலையை கிள்ளிட்டீங்கன்னாலே அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் போயிடும். என்னன்னா என்னை சாவடிக்கிறாங்க, நான் விதை உற்பத்தி பண்ணணும்ட்டு. அப்போ விதை வந்துடும். ஆனால் பாலுக்கு அப்படி இல்லை. நீங்கள் விதைகள்லாம் அவங்க அந்த பருவம் வந்தால் தான் விதையை எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு தாவரத்துக்கும் மாறுபடும். இது வந்து குளிர் ஒன்றும் இல்லை, ஸோ அந்த பருவம் நமக்கு வரும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். ப்ரோக்கோலின்றது மேலே வந்து பூவா பூக்கும், அதை நம்ம சாப்பிடுவோம். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து கோஸ் மாதிரி, இலைக்கோஸ் மாதிரி. ஆமாம், இது வந்து சைனீஸ் கேபேஜ் இல்லை பக் சாய்ஸ். ஆமாம், நல்லா கொஞ்சம் இப்படி இருக்கும்.